fearless. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேம் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸில் பேரிஸ் ப்ரெசன்ட்ன்ற ஒரு ஆபி கேம் தான் விளாட போகிறோம். சரி வாங்க நம்ம கேமுக்குள்ளே போகலாம். நம்ம ஈஸி மோடில் போவோம். இந்த கேமில் நம்ம ஒரு ப்ரிசனில் மாட்டியிருக்கோம். இந்த ப்ரிசன்லேருந்து தப்பிச்சு போகிறது தான் இந்த கேமோட கான்செப்ட். சரி, நம்ம தப்பிச்சு போகிற வழியை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் இங்கே டபுள் டக்கர் பெட் இருக்குது. இதுக்கு மேலே ஏறிப்போம். இந்த கேமில் முதல்ல காயின்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அங்கே எங்கேன்னு. ஆனால் இப்போ காயின்ஸ் எங்கேயுமே இல்லை. இப்போ இதுக்குள்ளே நம்ம போவோம். இதுக்குள்ளே போய் தான் நம்ம எஸ்கேப் பண்ணணும். இங்கே ரூம்ஸ்லாம் அங்கே இங்கேன்னு இருக்கு. அந்த ரூம்ஸ்குள்ளெலாம் போகிற மாதிரியே இல்லை. இந்த கேமில் ஆபி கொஞ்சம் தான் இருக்கும், ரொம்பலாம் ஆபி இல்லை, ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் இந்த ஆபி ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம இங்கே ஒரு ஸ்பேனர் இருக்குது. இந்த ஸ்பேனர் எடுத்துப்போம். அதை வச்சு இந்த கேட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் ஸ்பேனர் வச்சு நம்ம அட்டாக்கும் பண்ணலாம், டிஃபெண்டும் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த ப்ரிசனுக்குள்ளே வெளியே வந்துட்டோம். ஆனால் நம்ம அந்த ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கோம். அங்கே இந்த பேரி அங்கே தான் சுற்றிட்டு இருக்கான். அவன் கண்ணில் பட்டால் நம்மளை துரத்துவான், தள்ளி இருப்போம். இப்போ நம்ம அந்த வழியாக தான் தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறேன். வேறு எங்கேயும் வழியே இல்லை. அவன் அந்த பக்கம் போனே நம்ம ஓடுவோம். இப்போ அந்த பக்கம் போகிற நம்ம போகலாம். நம்ம பார்த்துட்டு துரத்த ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். நம்ம ஸ்ட்ரைட்டாக ஓடிட்டே இருந்தாலே இந்த பேரியோட ஸ்பீடாக ஓடிடலாம். ஆனால் நம்ம வளைஞ்சு ஜிக்ஸாக்காக போனோம்னா அந்த பேரி பிடிச்சிருவான். ஓகே, இப்போ நம்ம அவன்கிட்டருந்து தப்பிச்சிட்டோம். இப்போ நம்ம கீழே விழுகாமல் போனோம். கீழே விழுந்தோம்னா அவன் பிடிச்சிருவான். ஓகே, இப்போ நம்ம அவன்கிட்ட தப்பிச்சிட்டு இதுக்கு மேலே நம்மளால் வர முடியாது. இப்போ நம்ம ஒரு பாத்ரூமுக்கு வந்திருக்கோம். இங்கே இந்த கேட் ஓப்பன் பண்ண முடியல, எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அங்கே ஒரு ஷவல் இருக்குது, அதை எடுத்துப்போம். இப்போ நம்ம ஷவல் எடுத்துட்டோம். ஷவல் இருக்குன்னா தோன்ற மாதிரி தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரி தோன்ற மாதிரி தான் இருக்குது. இதை தோண்டி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம தோண்டி ஒரு அண்டர் கிரவுண்டுக்கு வந்துருக்கோம். இங்கே லாவாலாம் இருக்குது. லாவாலாம் ரொம்ப கீழே போனதாக இருக்கும். ஆனால் இங்கே நம்ம ஒரு 4-5 அடி தான் தோண்டியிருப்போம். அதுக்கே லாவாலாம் தெரியுது. ஏதோ ஏன்ஷியன் டெம்பிள்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஜெயில் கடையில் இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இங்கே ரவுண்டாக இருக்குது, வால் வருது, பெரிய பாறை வருது. இதில் போனால் கண்டிப்பாக செத்துருவோம். நம்ம வெயிட் பண்ணி போவோம். அப்போ தான் அதில் மாட்ட மாட்டோம். ஒரு பாறை உண்டு பண்ணி ஒரு செக் பாயிண்ட்டுக்கு மட்டும் போவோம். டேரெக்டாக போகணும் ஓடுனா கண்டிப்பாக மாட்டிப்போம். ஓகே, இப்போ நம்ம இந்த பாறை வர ரவுண்டில் தப்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு போவோம். இங்கேயும் பேரி மாதிரியே ஒரு ஏன்ஷியன் கோலம் நிற்கிது. இதுக்கிட்டேருந்து மாட்டாமல் போகணும். இப்போ இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிப்போம். இந்த சுவிட்ச் ஆன் பண்ணால் தான் அந்த பேரிக்கு பின்னாடி இருக்க அந்த கதவு திறக்கும். இவனும் ரொம்ப மெதுவாக தான் ஓடுவான். நம்ம ஸ்ட்ரைட்டாக ஓடணும்னா தப்பிச்சிடலாம், ஜிக்ஸாக் ஓடினாலும் இவங்ககிட்டேருந்து தப்பிச்சிடலாம். ஆனால் பேரிக்கிட்ட நம்ம ஸ்ட்ரைட்டாக ஓடினா தப்பிக்க முடியும். ஜிக்ஸாக் ஓடினா அவன் பிடிச்சிடுவான். ஆனால் இவன் ஜிக்ஸாக் ஓடினாலும் மெதுவாக தான் ஓடுவான்.
இதில் நம்ம பார்த்து போனோம். லேசாக ஃபில் பண்ணாலும் லாவாவில் வந்து திருப்பி அந்த லெவல்லேருந்து வர மாதிரி இருக்கும். இந்த வழியாக போகிற மாதிரி இல்லை, அந்த வழியாக தான் போகணும். இதுதான் லிஃப்ட் மாதிரி இருக்குது. இது ஏன்ஷியன்ட் லிஃப்ட் போல். ஓகே, இப்போ ரைட் சைட் கேஃபெட்டேரியா, லெஃப்ட் சைட் செக்யூரிட்டி ட்ரைனிங் போட்டிருக்கு. இப்போ கேஃபெட்டேரியாவுக்கு போகிற வழி அடைச்சிருக்கு. இப்போ நம்ம செக்யூரிட்டி ட்ரைனிங் தான் போகணும். இங்கே ஏதோ வெண்டிங் மிஷின் இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். இப்போ நமக்கு ஒரு ட்ரிங்க் கிடச்சிருக்கு. நமக்கு ஏதோ பவர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளால் ஸ்பீடாக ஓட முடியுது. இப்போ இதில் நம்ம லாஸ்ட் எட்ஜில் அந்த எல்லோ கலரை தாண்டியில் தான் குதிக்கணும், இல்லாட்டி கீழே விழுந்துருவோம். இந்த லெவலில் நான் 2-3 தடவை அவுட் ஆகிட்டேன். நான் கட் பண்ணிட்டேன். இதில் எட்ஜுக்கிட்ட வந்து குதிக்கணும், இல்லாட்டி நம்ம கீழே விழுந்துருவோம். ஓகே, இப்போ நம்ம இந்த லெவலையும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். இப்போ நம்ம அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கவங்கன்னா அவங்க ஃபேமிலிகிட்ட பேசுவாங்க, அந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு லேடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே ஸ்டோரேஜ் ரூமுன்னு இருக்குது, இதுக்குள்ளே தான் லேடர் இருக்கும் நினைக்கிறேன். அங்கே பார்க்கலாம், லேடர் இங்கே தான் இருக்குது. இப்போ இதை எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ இங்கே பெரிய ஃபேன் இருக்குது. இந்த ஃபேன் காற்றுல நம்ம கீழே விழுந்துடும். கீழே விழுகாமல் நம்ம அந்த பக்கம் போகணும். இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். இதில் கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு போனால் நமக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ வைக்க முடியல, தேர்ட் பர்சன் வியூ தான் வைக்க முடியுது. இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து இப்போ வால்ஸை க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அங்கே ஒரு வால்வ் இருக்குது ரெட் கலரில். ஓகே, இப்போ நம்ம இந்த வால்வை க்ளோஸ் பண்ணிட்டோம். அங்கேயே ஒரு வால்வு இருக்குது. ஒரு வால்வ் மட்டும் இங்கே இல்லை போல். ஓகே, இப்போ நம்ம 2 வால்வையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ மேலே வந்துட்டோம். மேலே இன்னொரு வால்வு இருக்குது. மொத்தம் 3 வால்வு இருக்குது போல். இப்போ நம்ம எதுக்கு இந்த வால்வை க்ளோஸ் பண்ணோம்னா, இங்கே 3 பைப் இருக்கிறதுலே ஸ்ட்ரீம் வெளியே வரும். அந்த ஸ்ட்ரீமில் மாட்டிட்டோம்னா திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுவோம் லெவலை. அதுக்கு தான் நம்ம இந்த 3 வால்வையும் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். வேகமாக ஓடிட்டே ஒரு ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு லெவலுக்கு போனோம்னா அதே மாதிரி தான் இங்கேயும். ஆனால் இங்கே நம்ம ட்ரிங்க் குடிக்கல, இங்கே பின்னாடி ஃபேன் இருக்குன்னா நம்ம வேகமாக ஓடுறோம். இதுலேயும் அப்போ சொன்ன மாதிரி இந்த எல்லோ கலர் எட்ஜில் வந்தால் ஜம்ப் பண்ணணும், இல்லாட்டி அவுட் ஆயிடுவோம். இங்கேயும் நான் நிறைய தடவை அவுட் ஆனேன், அதை கட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இங்கே கீழே ஒரு ஃபேன் இருக்குது. இது வழியாக நம்ம கொஞ்சம் பறக்க முடியுது கொஞ்சம் தூரத்துக்கு. இப்போ நம்ம கஃபேட்டேரியா வந்துட்டோம். முதல்ல இந்த கேட் ஓப்பன் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக கஃபேட்டேரியாவுக்கு வந்திருக்கலாம். அது இல்லைனா தான் சுற்றிட்டு வந்திருக்கோம். இங்கே பேரி மாதிரியே ஒரு செஃப் இருக்காங்க. இவங்க பேர் கேரி. அந்த காட் பேர் பேரி, இந்த செஃப் பேர் கேரி.
இங்கே ஃப்ரூட் ஜோக்கான ஏதோ ஒன்று இருக்குது. இது ஒரு ஃப்ரூட் லான்ச்சர் போல். இதை வச்சு தான் அந்த செஃப் கூட சண்டை போடணும். அந்த செஃப் மேலே முட்டை மாதிரி ஏதோ தூக்கி அடிக்கிறாங்க. ஸ்க்ரீன்லாம் பிளாங்க் ஆகிடுது. நம்ம செஃப்பை டிஃபீட் பண்ணிட்டோம். இந்த கேமோட ப்ரீவியஸ் வெர்ஷனில் காயின்ஸ் அங்கே எங்கேன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ இந்த பாஸ் ஃபைட்டில் மட்டும்தான் காயின்ஸ் கிடைக்கிது. நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துட்டோம். இங்கேயும் அதே மாதிரி ஒரு ஃபேன் இருக்குது. இந்த ஃபேனே பறந்து போகணும்னு நினைக்கிறேன். இந்த லேசரில் மாட்டாமல் போகணும். நம்ம ஒரு கார்னரில் போயிட்டோம்னா ஈஸியாக அந்த லேசரில் மாட்டாமல் போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த ஸ்டேஜுக்கு க்ராஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். இங்கே நம்ம தாண்டி போகிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு பிளாங்க் மாதிரி தேவைப்படும். ஓகே, இங்கே பிளாங்க் 3 இருக்குது. நம்ம ஒன்று வச்சே போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகலாம். இப்போ நம்ம அந்த பேரிக்கு ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷனில் 2 ஹேண்ட் டிஃபீட் பண்ணிட்டு நம்மளோட ஹெட்டை கேம் பண்ணி ஷூட் பண்ணால் தான் அவுட் ஆகலாம். அப்டேட் நம்ம இந்த பேரி டிஃபீட் பண்ணதுக்கு நிறையா காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த காயின்ஸ் வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, நம்ம இந்த ப்ரிசன்லேருந்து தப்பிக்க போகிறோம். ஒரு ஜீப் இருக்கு, இந்த ஜீப்லேயும் தப்பிக்கணும். ஒரு வழியாக நம்ம இந்த ப்ரிசனை விட்டு தப்பிச்சிட்டோம். இந்த கார் வேறு ஓட்ட கண்ட்ரோல் வரல. இதுக்கு மேலே இங்கே ரூட் இல்லை. அந்த கேஸ் ஸ்டேஷன் தான் போகணும் போல. ஓகே, இப்போ நம்ம மேலே போகணுன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க இந்த பேரேஜ் எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டு மேலே போகலாம். நம்ம இன்னொரு எடுத்து வரணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் மேலே போக முடியும். ஓகே, இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். இங்கே லேடர் இருக்குது. இதை கிளைம் பண்ணி மேலே போகலாம்.
ஓகே, இங்கே ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது. இதில் தான் நம்ம தப்பிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இந்த ப்ரிசனை விட்டு தப்பிச்சு நம்மளே இந்த ப்ரிசன்லேயே ஒரு காப்பாக மாறிட்டோம். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே இருக்க பிளேயர்ஸை கேப்சர் பண்ணி காப் காயின்ஸ் ஏர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு ஸ்பேஸ் லான்ச்சர் வெஹிக்கிள் இருக்குது. இதுக்குள்ளே நம்ம போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம ஸ்பேஸ் லான்ச்சர் வெஹிக்கிள் வழியாக ஏறி ஏலியன்ஸ் கிட்டே வந்துட்டோம் இடத்துல இருந்து. சரி, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் பார்த்ததுக்கும் தேங்க்யூ.